நண்பர்களுக்கு வணக்கம். நான் 2ஆம் கட்டிலேருந்து தங்கராஜா பேசுகிறேன். பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கு நம்ம வீட்டில் அறுவடை செய்யப்பட்ட கத்திரிக்காய்கள். இதில் பாருங்கள், இது வந்து நம்ம 2 விதைக்காக வெள்ளை கத்திரிக்காய் பழம் வச்சுருந்தோம். பாருங்கள், அருமையாக இருக்குது. இது நமக்கு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பழுத்து அப்படியே தானாக அழுகி இதுவாகிடும். அதை நம்ம எடுத்து வச்சிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பாருங்கள், பீர்க்கன் 2 காய் பறிச்சிருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. இது என்ன, நமக்கு என்னடா கத்திரிக்காயாக வீடியோ போடுறாரா நீங்கள் நினைக்கலாம். நான் ஆக்சுவலாக யோசிக்காமல் கொஞ்சம் கத்திரிக்காய் செடி நம்ம வந்து அதிகமாக வச்சுட்டோம் வீட்டில். பீர்க்கன் போட்டிருக்கோம். அது இல்லாமல் நம்ம மொச்சை வந்து ஒன்று இருக்குது, அது அவரை நினச்சி போட்டு அது மொச்சையாக போச்சு. மிளகாலாம் இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு பூ வீடியோ போட்டுனேன், மிளகா நல்லா பெருசானதுக்கப்புறம் போடலான்றதுக்காக அது போடாமல் வச்சுருக்கேன். மற்றபடி கீரைகள் நிறைய நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், அதுவும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த இதுக்கு நெக்ஸ்ட் இயரில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இதை பிளான் பண்ணி போடுவோம். எத்தனை செடி வச்சா நமக்கு போதுமானது. நான் மரங்கள் வைக்கிறதுல நான் நிறையா சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய 100கணக்கான மரம் நான் வச்சு வளர்த்துருக்கேன். ஆனால் காய்கறிகளில் வந்து நான் வந்து கொஞ்சம் இப்போ தான் சென்னை, அதாவது இப்போ ஒரு சென்னை மாடி தோட்டத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் நிறையா பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் இந்த வருஷம்தான் நம்ம மேலே ஜாஸ்தி பண்ண ஆரம்பித்தோம். அதனால் உங்களுக்கு முதல் வருடமே எல்லாம் நிறைய பண்ணிட முடியாது. போக போக மண் பழசு ஆக ஆக நமக்கு நிறையா அறுவடைகள் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் இதை விட அருமையாக நிறைய காய்கறிகளை நான் வந்து வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.